ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். இன்றைக்கி நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். இது வந்து 45 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்டேலா டிசைன்ஸ். ஸோ மண்டேலா டிசைன்ஸ் உங்களுக்கு 2 பார்ட்ஸாக வரும். பிகாஸ் வந்து மண்டேலா டிசைன்ஸ் கொஞ்சம் போடுறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோஸ். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்குமே கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நான் 2 பார்ட்டாக வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி நான் போட்டு அதுக்குள்ளே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு சர்க்கிள் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டு பெரிய ஹம்ஸ் போடுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீயூசபிள் மண்டேலா மண்டேலா பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, இதில் நீங்கள் போடும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. பிகாஸ் பேப்பரோ இல்லை ஹேண்ட்ஸோ வந்து அப்சர்வ் பண்ணும் மெஹந்தியை. இதை அப்சர்வே பண்ணாததுனால உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மர்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்மர்ச் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை சுற்றி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெரிய ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஸோ ரவுண்டு போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ரவுண்ட் மூடியை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ரவுண்டுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை சுற்றி ஒரு டார்க் லைன் வந்து போட்டுட்டு ரவுண்ட் போட்டுட்டு சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேம் அகெயின் வந்து ஹம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கிளாஸஸ்க்குமே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போ பேட்ச் வைஸ் நம்ம வந்து வேறு மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பேட்ச்லேயே வந்து எல்லாருமே பிக்சர் அனுப்புனா தான். பிக்சர் அனுப்பலைன்னா கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆயிடுவீங்க. நம்மளோட நெக்ஸ்ட்டு பேட்ச் இது யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி January 2 தான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் வந்து இப்போ இருக்க பேட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நான் நெக்ஸ்ட் பேட்ச் எடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பைரலில் வந்து 2 ஸ்பைரலும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி போடுறோம். இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மண்டேலாவுக்கு. ஸோ 2 ஸ்பைரலும் இந்த சைடும் அந்த சைடும் பார்க்கும்போது ஹார்ட் ஷேப்பில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு உள்ளே இருக்கிற கேப்ஸை வந்து ஃபில்இன் பண்ணிக்கோங்க, டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் டார்க்கன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஹென்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு இது பண்ண ஹென்னா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைடல் ஹென்னா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை சுற்றி 3 லீவ்ஸ் வந்து போட்டுக்கோங்க, வைன்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து 2வது மண்டேலா டிசைன். ஸோ இந்த சர்க்கிளுக்கு உள்ளே நம்ம வந்து அரபிக் மண்டேலா டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ அரபிக் மண்டேலா டிசைன் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரிகேட்டான டிசைன்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி போகலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரேண்டமாக போடுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்பைரலை போட்டுட்டு அந்த நடுவில் வந்து ஒரு லீஃப் டிசைன் வந்து கொடுத்துட்டு சைடில் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக வைன்ஸ் கொடுக்கலாம். இல்லாட்டி எம்டி லீஃப் ஒரு வைன், எம்டி லீஃப் ஒரு வைனுன்னு கொடுக்கலாம். நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ 2 விதமான வேரியேஷனுமே நீங்கள் காட்டலாம். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் வந்து பேக் ஹேண்ட்லேயோ இல்லை ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயோ யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக இதை நீங்கள் பண்ணும்போது அது ஓரளவுக்கு கவர் ஆயிரும். கவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னா பேலன்ஸ் இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி பெரிய டாட்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்சமாக இடம் இருக்கிற இடத்துல வந்து வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் வந்து மண்டேலா டிசைன். இது ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைன் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை சுற்றி மேலே வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டு அதை சுற்றி ஒரு 2-3 சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சர்க்கிள் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உள்ள ஃபில்லிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டு அதை சுற்றி 2 சர்க்கிள் போட்டு அதை வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லைனா இப்போ நான் வச்சுருக்க மாதிரி ஒரு டாட் வச்சும் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த டிசைன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நான் ஒரு 3 சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு
இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லீஃப் டிசைனாக கொடுக்க போகிறீங்க. இந்த 2 சைடுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக லீஃப் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மண்டேலா டிசைன் இது வந்து ட்ரெடிஷ்னல் மண்டேலா டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து 2 சைடுமே வந்து லீஃபை வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு மிச்சம் இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு லீஃபுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் கலர் கேப்ஸ் தெரியுது இல்லையா, ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க மெஹந்தியை வச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபுல்லஸ்ட் நல்லா கேப்பே இல்லாத மாதிரி அந்த லீஃப் சர்க்கிள் வந்து ரெடி ஆயிரும். நடுவில் நீங்கள் வந்து லோட்டஸும் வரைஞ்சிக்கலாம், இல்லை யாராவது பேர் எழுதணும் நேம்ஸ் எழுதுகிற மாதிரினா நேம்ஸ் எழுதிக்கலாம். இப்போ சில பேர் கஸ்டமைசேஷன் மாதிரி கேட்பாங்க, நேம் எழுதணும் அந்த மாதிரி. ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து நேம்ஸ் எழுதிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி லோட்டஸ் தான் வரைகிறேன். ஸோ லோட்டஸ் எப்போவும் நம்ம நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லோட்டஸில் ஒரு லோட்டஸ் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. இந்த லோட்டஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு டாட் வச்சுட்டு இதை மொத்தமாக நான் வந்து ஃபில்லின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து கைக்கு நடுவுலையும் போட்டுக்கலாம், ஒரு பேக் ஹேண்ட்லேயும் போட்டுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ இது வந்து முடிச்சுட்டு இதை நீங்கள் அப்படியும் விடலாம். பட் இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த லோட்டஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த சர்க்கிளை சுற்றி ஃபுல்லாக வந்து ஒரு ஹம்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஹம்ஸ் கொடுத்துட்டு அதை சுற்றியுமே லீஃபி டிசைன் வந்து போட்டுக்கோங்க. வைன்ஸ் மாதிரி ஒரே சைடாக லீஃப் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படியும் விட்டுறலாம். பட் ஸ்டில் இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சமாக கிராண்டாக இருக்கும். சில பேருக்கு கை வந்து ஃபில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு ஓவரால் லுக் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே விடலாம், இல்லை இந்த மாதிரி ஃபில்லும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இது பண்ணுறாங்க, வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிசைன். இது வந்து கொஞ்சம் கோணலாக போயிடுச்சு, வீடியோவில் வந்து நான் பார்க்காம போட்டேன். ஸோ கொஞ்சம் கோணலாக ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுட்டு அதை சுற்றி வந்து பெரிய ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஹம்ஸுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஹம்ஸுக்கு மேலே கேப் இருந்ததுக்கப்புறம் அதை சுற்றியும் மேலே வந்து ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து மேலே சுற்றியும் அதுக்கு வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. அதோட ஷேப்லேயே வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஹம்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹம்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து இப்போது ஒவ்வொரு கார்னர்லேயுமே 3 லீவ்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து 3 எல்லா சைடுமே வந்து 3 வைன்ஸ் லீஃப் கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த கேப் விட்ட பெரிய ஹம்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சின்ன டிசைனாக இருந்தாலும் ரொம்ப அழகாக ஃப்ளவர் மண்டேல வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்பைரல் வந்து போட்டுட்டு அதை சுற்றியும் ஹம்ஸ் போட்டுட்டு மீடியம் சைஸ் ஹம்ஸை வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதை சுற்றியுமே டார்க் கார்னர் மாதிரி சர்க்கிள் போட்டு அதை சுற்றி இன்னொரு மேலே ஒரு சர்க்கிள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்பைரல் போட்டுக்கோங்க, ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஹம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அகெயின் ஒரு சர்க்கிள் ஸ்பைரல் போட்டு
சுற்றியுமே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஃப்ளார் மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாகவே அந்த மண்டேலா ஃபுல்லாகவே இந்த டிசைனை வந்து போடுங்க. போட்டதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக டாட் வச்சு 2 டாட் நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரொம்ப அழகான டிசைன். காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மண்டேலா டிசைன் தான் இது. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு 2 to 3 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் டிசைன் இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிசைன் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றி இன்னொரு சர்க்கிள் போடுங்க. ஸோ டோட்டலாக 3 சர்க்கிள்ஸ் போட்டுட்டு ஃபுல்லாக லாங் ஹம்ஸ் வந்து போடுங்க. போட்டதுக்கப்புறமேட்டு 2வது லேயர் ஆஃப் லாங் ஹம்ஸ் வந்து போடுங்க. 2 லேயருக்கு வந்து ஹம்ஸ் போட்டுட்டு இதில் வந்து ஒரு சர்க்கிள் ஒரு டாட்டுன்னு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு சர்க்கிள் ஒரு டாட்டுன்னு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு இந்த டிசைன் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.